ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு அவல் ரெசிபி, அவலில் உப்புமா தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். எல்லோரும் இப்போ டயட் இருக்கவங்களாம் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் விரத காலத்தில் இந்த மாதிரி அவல் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போது ரெட் ரைஸ் அவலில் எப்படி உப்புமா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கைப்பிடி அளவு ரெட் ரைஸ் அவல் எடுத்துக்கிட்டேன். அதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா ஊற விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, சின்ன சைஸ் புளி அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேர்க்கடலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியை வடித்து அந்த அவலை ஆட் பண்ணிக்கலாம். அவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்தி. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக புளி தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போது அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அவல் உப்புமாவில் சேர்த்து நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உப்புமா ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.